அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரோட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளைய தினம் ஜூலை மாதம் 24ஆம் தேதி ஆடி மாதத்தின் குபேர அமாவாசை இரவு 10 மணிக்குள் இந்த எளிமையான கிராம்பு தீபத்தை ஏற்றி பாருங்கள். குலதெய்வ அருளுடன் விபரீத ராஜயோகம் உண்டாகும். நம்ம யூடியூப் சேனல்ல நாளைய ஆடி அமாவாசையை முன்னிட்டு ஆல்ரெடி சில சிறப்பு பதிவுகளை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுல சொல்லி இருக்கக்கூடிய தாந்திரிகங்கள் நாம ஜபங்களை செய்ய போறவங்க இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடையும் நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணியிருந்த அந்த சிறப்பு பதிவுகளை பார்க்காதவர்களுக்காக இந்த வீடியோவோட என் கார்ட்ல மற்றும் ஐ பட்டன்ல நான் லிங்க் கொடுக்கறேங்க. மேலும் நம்ம டிவைன் ரூட் சேனலுடைய லேட்டஸ்ட் வீடியோஸ் நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கனாலே அந்த பதிவுகள் அவைலபிளாக இருக்கும். சரிங்க, இப்ப நம்ம பார்க்க போறது மிகவும் எளிமையான ஒரு தாந்திரீக தீபம் ஏற்றும் முறை. முடிந்தவரை வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த தீபத்தை ஏற்றுவது சிறப்பு. சில தவிர்க்க முடியாத காரணங்களால வீட்டில் பெண்களால விளக்கேற்ற முடியலனா ஆண்கள் இந்த தீபத்தை ஏற்றலாம். இந்த தீபம் ஏற்றுவதனால பூரண லட்சுமி கடாட்சம், குலதெய்வத்தினுடைய அருள் மற்றும் குடும்பத்தில் அமைதியை அது கொண்டு வரும். நாளும் கோளும் செய்வதை போல நல்லவர்கள் கூட செய்ய மாட்டாங்கன்றது பழமொழி. அப்படிப்பட்ட தக்ஷணாயன புண்ணிய காலத்தின் முதல் அமாவாசையான நாளைய தினம் இந்த தீபத்தை ஏற்றி பாருங்க. கண்கூடாக பலன்கள் உங்களுக்கு தெரியும். இந்த தீபம் ஏத்த போறவங்க கட்டாயமாக குளிச்சிருக்கணும். தலைக்கு குளிக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. நார்மலா நீங்க குளித்திருந்தாலே போதும். நாளைய தினம் ஆடி அமாவாசையாக இருப்பதனால நாள் முழுவதுமே அசைவத்தை தவிர்ப்பது நல்லது. பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தால் இந்த தீபத்தை ஏற்ற வேண்டாம். வீட்டில் இருக்கக்கூடிய வேற யார்கிட்டையாவது சொல்லி இந்த விளக்கை நீங்க ஏற்ற சொல்லுங்க. நெக்ஸ்ட் டைமிங்ஸ் பார்த்தோம்னா நாளைய தினம் ஜூலை 24ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் மதியம் 12 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள நீங்க ஏற்றலாம். அப்படி இல்லைன்னா மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ளேயும் இந்த தீபத்தை நீங்க ஏற்றலாம். தாந்திரிக தீபம்னாலே அதற்கு சில புறப்பொருட்கள் தேவை. இந்த மெத்தடுக்கு பிரதானமாக நமக்கு தேவைப்படுவது ஒரே ஒரு பொருள் மட்டும் தாங்க. 6 எண்ணிக்கையில் கிராம்பு நமக்கு தேவை. இதை லவங்கம்னு கூட நம்ம சொல்லுவோம். 2 புதிய அகல் விளக்கு நீங்க எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி பயன்படுத்திய அகலை நீங்க யூஸ் பண்ண வேண்டாம். புதியதாக 2 அகல் நீங்க எடுத்துக்கணும். 2 அகலிற்கும் மஞ்சள் குங்கும பொட்டு நீங்க வச்சுக்கோங்க. ஒவ்வொரு அகலிலும் 3 கிராம்புகளை நம்ம வைக்கணும். இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்ப்பதை போல செய்யுங்க. பிறகு நல்லெண்ணெய் விட்டு இந்த தீபத்தை நம்ம ஏற்றணும். நெய் பயன்படுத்தலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமாக நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், தவறு கிடையாதுங்க. நல்லெண்ணெய் மிகவுமே சிறப்பு. அதே போல நெய்யும் சிறப்பு வாய்ந்தது. ஐக்கூட்டு எண்ணெய் எல்லாம் நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். விளக்குல நீங்க எண்ணெயை ஊற்றியதற்கு பிறகு 5 நிமிடங்கள் அப்படியே இருக்கட்டும். அதற்கு பிறகு நம்ம தீபம் ஏற்றலாம். ஏன்னா அந்த கிராம்பு எண்ணெயில் ஊறும் போது அதனுடைய பலன்கள் இன்னும் சற்று அதிகமாக நமக்கு கிடைக்கும். நம்ம கிட்ட தாமரை திரவியம் வாங்கினவங்க 3 முதல் 5 சொட்டு அதை நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷன் தாங்க. இந்த விளக்கை எங்கு ஏற்றி வைக்கணும்னு பார்த்தோம்னா வீட்டினுடைய தலைவாசல், அதாவது நிலைவாசல் பகுதியில் 2 கார்னர்லையும் நீங்க வச்சிருங்க. குறைந்தபட்சம் அரை மணி நேரம் அளவிற்கு இந்த விளக்குகள் எரியணும். அதற்கு பிறகு தானாக குளிர்ந்தாலும் பரவாயில்ல, அல்லது நீங்களும் குளிர்விக்கலாம். விளக்கின் சூடு தணிந்ததற்கு பிறகு அந்த கிராம்புகளையும் திரிகளையும் நீங்க எடுத்து டஸ்ட்பின்ல போட்டுருங்க. இப்ப நம்ம பார்த்ததை போல நாளைய தினம் இந்த கிராம்பு தீபத்தை ஏற்றி பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக சில முக்கியமான பணவசியம் மற்றும் நாம் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய தாந்திரிக பொருட்களை பற்றி பார்க்க போறோம். முதலாவதாக கருங்காலி மாலை. ரொம்பவுமே சுத்தமான பியூரிஃபைட் ஃபார்ம் ஆஃப் கருங்காலி. எத்தனை விதமான டெஸ்ட் வேணாலும் நீங்க செஞ்சுக்கலாம். ஏன்னா இப்பெல்லாம் மார்க்கெட்ல நிறைய டூப்ளிகேட்ஸ் தாங்க கிடைக்குது. டூப்ளிகேட் கருங்காலியை அணியும் போது எந்த விதமான பலனையும் மாற்றத்தையும் அது கொடுக்காது. நம்ம கிட்ட ஜோதிடம் பார்க்க வரும் சில கிளைண்ட்ஸ் கிட்ட ஒரிஜினலான இந்த கருங்காலி மாலையை பூஜை செஞ்சு நம்ம கொடுத்திருக்கோம். எல்லாருக்குமே நல்ல பலன்கள் கிடைச்சதா சொல்லியிருந்தாங்க. அதனால தாங்க நம்ம யூடியூப் ஃபாலோவர்ஸ்களுக்காகவும் இந்த கருங்காலி மாலைகளை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது வியாபார நோக்கத்திற்காக செய்யறது கிடையாதுங்க. தேவைப்படுறவங்களுக்கு ஒரிஜினலான இந்த தாந்திரிக பொருட்கள் கிடைக்கணும், நல்ல பலன்கள் பெறணும்ன்றதுக்காக தாங்க இந்த முயற்சியை நம்ம எடுத்திருக்கோம். இந்த கருங்காலி மாலை உட்பட இன்னும் சில தாந்திரிக பொருட்கள் இருக்குங்க. இவை அனைத்தையும் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை, பௌர்ணமி மற்றும் சில குறிப்பிட்ட விசேஷ நாட்கள்ல வராகியம்மன் கிட்ட வச்சு பூஜை செஞ்சு நம்ம கிளைண்ட்ஸ் கிட்ட கொடுக்கறதுனால இதனுடைய பலன்கள் பல மடங்காக பெருகி நமக்கு கிடைக்குதுங்க. இதுல கருங்காலி மாலை மட்டும் 108 முறை வராகி காயத்ரி மந்திர உருவேற்றி கொடுக்கறதுனால இது ஒரு கவசமாகவும் உங்களுக்கு அமையும். இதை தாண்டி கருங்காலி மாலைக்கு நிறைய பலன்கள் இருக்குங்க. அதிரடியான பணவரவை ஏற்படுத்துவது, கடன் தொல்லையை நீக்குவது, எதிரிகள் தொல்லையை நீக்குவது, உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது, கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்ப ஒற்றுமையை அதிகரிப்பது, கண் திருஷ்டி, ஏவல், பில்லி, சூனியம் போன்ற எதிர்மறை
ஆற்றல்களை விரட்டி அடிப்பது மற்றும் வராகி அன்னையனுடைய அருளை பூரணமாக பெற்றுத் தருவதுன்னு நிறைய பலன்கள் இருக்குங்க. ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த கருங்காலி மாலையை அணியலாம். எல்லா ராசி நட்சத்திரக்காரர்களும் தாராளமாக இந்த கருங்காலி மாலையை அணியலாம். அடுத்ததாக நாம் பார்ப்பது வைஜெயந்தி மாலை. ஜெயந்தினாலே வெற்றியின் அர்த்தம். சில பேருக்கெல்லாம் வாழ்க்கையில எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் நிறைய தடைகள் தடங்கல்களை ஃபேஸ் பண்ணுவாங்க. வாழ்க்கையில் அடுத்த கட்டம் நகர முடியாமல் ஒரே இடத்துல இருப்பாங்க. எந்த ஒரு முன்னேற்றமும் வளர்ச்சியும் இல்லாமல் இருக்கும். அப்படிப்பட்டவங்க இந்த வைஜெயந்தி மாலையை அணியும் போது வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டம் நகர்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். தொட்ட காரியம் அனைத்தும் மின்னல் வேகத்தில் வெற்றியை கொடுக்கும். இதை தாண்டி பெருமாள் மற்றும் மகாலட்சுமி தாயாரின் அருளை பூரணமாக தரக்கூடியது இந்த வைஜெயந்தி மாலை. அடுத்ததாக நாம் பார்ப்பது லாவா மாலை. எரிமலை பிழம்பிலிருந்து செய்யக்கூடியது. ரொம்ப நாள் இந்த மாலை ஸ்டாக் இல்லாம இருந்ததுங்க. இப்பதான் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த மாலை மட்டும் ஒரு முகவரிக்கு ஒரு மாலை மட்டும் தாங்க அனுப்ப முடியுது. ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல இது வியாபாரத்திற்காக செய்யறது கிடையாதுங்க. எல்லாருக்குமே இந்த மாலைகள் கிடைக்கணும், நல்ல பலன்கள் கிடைக்கணும். சோ இப்போதைக்கு ஒரு முகவரிக்கு ஒரு மாலை மட்டும் தாங்க அனுப்ப முடியுது. அடிஷனலா வேணும்னு நினைக்கிறவங்க ஒரு மாதம் கழித்து கூட நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். அதிகமா கோபப்படுறவங்க, அடிக்கடி டென்ஷன் ஆகிறவங்க இந்த லாவா மாலை அணியும் போது டென்ஷன் முற்றிலுமாக குறையும். கோபமும் படிப்படியாக குறைந்துவிடும். அடிக்கடி நெகட்டிவ் தாட்ஸ் வந்துகிட்டே இருக்குன்னு சொல்றவங்க, மன அழுத்தம் மைண்ட் டிப்ரெஷன்ல இருக்கிறவங்க, மனோபயம் இருக்கிறவங்க இந்த மாலையை அணியும் போது ரொம்பவுமே பாசிட்டிவா ரிலாக்ஸ்டா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. எந்த ஒரு நெகட்டிவ் தாட்ஸும் வராதுங்க. மனோபயம் முற்றிலுமாக நீங்கும். இந்த மாலையை நம்ம கையில பிடிச்சு பார்த்தாலே லைட்டா ஒரு சில்னஸ் ஃபீல் பண்ண முடியும். இதை கழுத்தில் அணியும் போது உடலிற்கும் மனதிற்கும் ஒரு நல்ல குளிர்ச்சியை கொடுக்கும். அடுத்ததாக நாம் பார்ப்பது அளப்பரிய பணவசியத்தை தரக்கூடிய லக்ஷ்மி சங்கு மாலை. இதை லக்ஷ்மி கௌரி இடம்புரி சங்கு மாலைன்னு நம்ம சொல்லுவோம். பணவசியம் மற்றும் முகவசியம்னு இரண்டையும் சேர்த்து தரக்கூடியது இந்த சங்கு மாலை. பொதுவாகவே கடலிலிருந்து தோன்றக்கூடிய சங்கு, சிப்பி, சோழி, கல்லுப்பு போன்ற பொருட்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் அதிகம். அதிலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட லக்ஷ்மி சங்குகளாலான இந்த மாலையை கழுத்தில் நாம் அணியும் போது நம் உடலிற்கும் மனதிற்கும் நல்ல லக்ஷ்மி கடாட்சம் பெருகும். ஏதாவது ஒரு வழியில் பணத்தை ஈர்ப்பதற்கான வாய்ப்புகள் அமையும். சரளமாக நல்ல பணப்புழக்கம் ஏற்படும். இந்த சங்குகள் நம்முடைய கழுத்தில் படப்பட முகத்திற்கும் நல்ல பொலிவு, அதாவது முக வசீகரம் உண்டாகும். ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 5 மணி நேரம் இந்த மாலையை கழுத்தில் அணிந்தாலே முழுமையான பலன்களை பெற முடியும். தூங்கும் நேரம் மற்றும் குளிக்கும் நேரம் இந்த 2 டைம்ல மட்டும் இந்த மாலையை நம்ம எடுத்து வச்சிடணும். மற்ற நேரம் முழுவதுமே அணியலாம். ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த சங்கு மாலையை அணியலாம். இப்ப நம்ம பார்த்த பொருட்களுடன் இன்னமும் சில முக்கியமான தாந்திரிக பொருட்கள் இருக்குங்க. இவை வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.